இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், இப்போது இருக்கிற நிலைமையோடு நீங்கள் இருக்கிறதை விரும்பாத ஒரு தெய்வம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம், அவர் உங்களை கனப்படுத்துகிற தெய்வம், அவர் பூமியில் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி வர பண்ணுகிற தெய்வமாக இருக்கிற அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் நிலைமையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் எல்லாம் இப்படி தான் இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆடுகளுக்கு பின்னாக சென்ற தாவீதை ஆடுகளுக்கு பின்னாகவே சென்று விடவில்லை, அவன் அரியணையிலே உயர்த்தப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கழுதையை தேடி சென்ற இந்த சவுலை கழுதையின் மீது ஏறி வைக்கவில்லை, ராஜ்யத்தின் உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் சவுளை ஏறி வர வைத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டீர்கள். அவர் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மை அடைய செய்வார். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. பயப்படாதிருங்கள், நீங்கள் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள்.